ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு பிறக்க போகுது உடனே குழந்தை பெற்றுக்கோங்க, நிறைய பெற்றுக்காதீங்க. இப்போ அதுலேயும் ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருக்கு. அதாவது ஒன்றிய அரசு குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமாக இருக்கு, அதனால கட்டுப்படுத்தணும்னு சொல்றது ஒன்றிய அரசு. அதை வெற்றிகரமா செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு. அதற்காக இப்ப நம்ம தண்டிக்கப்படுறோம். வந்திருக்கக்கூடிய நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க, தொகுதி மறுசீரமைப்பு சொல்றாங்க. தலைவர் கடந்த 10 நாட்களாக பேசிட்டு இருக்காருல்ல, ஒன்றிய அரசு இந்த தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வராங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எம்பிக்களுடைய தொகை 39. இந்த டீலிமிட்டேஷன் மட்டும் வந்துருச்சுன்னா 8 தொகுதி கம்மியாகி 31 தொகுதி ஆயிடும். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7 கோடி. ஆனா இந்த குடும்ப கட்டுப்பாடு சரியா பண்ணாத, சரியான மக்கள்கிட்ட சரியா விழிப்புணர்வு ஏற்படுத்தாத மாநிலங்கள் இதனால பெனிஃபிட் அடைய போறாங்க. வட மாநிலங்கள்லாம் 100 தொகுதி வரைக்கும் இதனால பெறப்போகுது. தொகுதி கம்மியாக நமக்கான உரிமைகளை நாம பெற முடியாது.